இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இங்க ஒரு லேடியும் அவளோட பாய் பிரண்டும் சேர்ந்து இந்த பொண்ணை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்போ இந்த நீல கலர் சேலையில இருக்க லேடியோட புருஷன் ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு தன்னோட குடும்பத்தை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா ரூம்ல தன்னுடைய அக்காவை தன்னோட மனைவியும் அவளோட பாய் பிரண்டும் சேர்ந்து கொலை பண்ண முயற்சி பண்றத பாக்குறாரு. அப்போ இந்த பொண்ணு அவங்க 2 பேர்கிட்டையும் என்ன எதுக்காக கொலை பண்ண பார்க்கிறீங்க, என்ன விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அப்போ இந்த லேடி அந்த பொண்ணு கிட்ட, உன்னை கொல்லாம விட்டா உன்னுடைய தம்பி ஃபாரின்ல இருந்து வந்த உடனே எனக்கும் என்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு இருக்க தப்பான உறவை நீ உன்னுடைய தம்பி கிட்ட சொல்லிடுவ. அது மட்டும் இல்லாம நீ உயிரோட இருந்தா இந்த சொத்து எனக்கு முழுமையாக கிடைக்காது. அதனால நீ சாவறதுதான் எனக்கு நல்லதுன்னு சொல்கிறாள். இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த இந்த பெண்ணுடைய கணவர் ரூமை விட்டு வெளியே போறாரு. உடனே இந்த லேடி தன்னுடைய பாய் ஃப்ரெண்டு கிட்ட, இவளை இப்படி எல்லாம் கொல்ல முடியாது, நான் போய் கிச்சன்ல கத்தி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போறா. உடனே அக்கா இருக்க ரூமுக்குள்ள போன இந்த ஆளு தன்னோட மனைவி பாய் ஃப்ரெண்டை கட்டி போட்டுட்டு ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்த ஒரு கூல் ட்ரிங்க்ஸ்ல பைஜன் கலந்து எடுத்துக்கிட்டு கிச்சன்ல இருக்க தன்னுடைய மனைவியை பார்க்க போறான். எதுவுமே நடக்காத மாதிரி சர்ப்ரைஸ் கொடுக்கிற மாதிரி தன்னுடைய மனைவி கிட்ட நடந்துக்கிறான். கொலை பண்றதுக்காக கத்தி எடுக்க வந்த இந்த லேடி தன்னுடைய புருஷனை பார்த்த உடனே ஷாக் ஆகி பயத்துல, என்ன இப்படி சொல்லாம வந்துட்டீங்க, ஒரு போன் பண்ணி சொல்லிட்டு வந்திருக்கலாம் இல்லன்னு சொல்றார். உடனே இந்த பெண்ணுடைய கணவர், உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் நான் சொல்லாம வந்தேன்னு சொல்லிட்டு விஷம் கலந்த கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில எடுத்து, இதை தான் நான் உனக்கு சர்ப்ரைஸா வாங்கிட்டு வந்தேன், இது ரொம்ப டெஸ்டா இருக்கும், இது நீ குடிச்சினா இன்னொன்னு வேணும்னு கேப்ப, சீக்கிரமா இந்த கூல் ட்ரிங்க்ஸ குடின்னு சொல்றாரு. இந்த பொண்ணும் கணவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க ஆரம்பிக்கிறார். குடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பாய்சன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. நெஞ்சு வலி தாங்க முடியாம திணறிக்கிட்டு இருக்கப்ப அந்த பெண்ணுடைய கணவரும் தன்னுடைய மனைவிய பார்த்து, என்னம்மா நெஞ்செல்லாம் வலிக்குதா, மூச்சு விட முடியலையா, சரி வா ரூமுக்குள்ள போலாம்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவிய ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. தம்பியை பார்த்த உடனே அக்கா ஓடி வந்து தன்னுடைய தம்பியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உடனே இவரு தன்னுடைய அக்கா கிட்ட, உன்னை கொல்லணும்னு நினைச்ச இவங்க 2 பேரையும் சாகடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு அடிக்கிறாரு. அப்போ இந்த பையனோட அக்கா, அவங்கள விட்டுரு தம்பி, அவங்கள சாகடிக்க வேணாம்னு சொல்லி காலை பிடிச்சு கெஞ்சுறாங்க. ஆனா இவள் எனக்கும் துரோகம் பண்ணிருக்கா, அது மட்டும் இல்லாம உன்னையே சாகடிக்கணும்னு பார்த்திருக்கா, இவங்க 2 பேரையும் உயிரோடு விட்டோம்னா அது நம்மளுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த பையனோட வாயில மிச்சம் இருக்க விஷத்தையும் கொடுத்து தன்னோட மனைவியையும் பாய் ஃப்ரெண்டையும் சாகடித்து விடுகிறாரு. அவங்க இறந்ததுக்கு அப்புறமா போலீஸுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லி போலீஸ்லயும் சரணடைந்து விடுகிறாரு. தனக்கு துரோகம் பண்ணிட்டு சொத்துக்காக தன்னோட அக்காவை கொலை பண்ணணும்னு நினைச்ச தன்னுடைய மனைவிக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் இவரு சரியான தண்டனை தான் கொடுத்திருக்கிறாருன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.